வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகர் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று நாளொரு நற்சிந்தனை வாழ்க்கை மலர் புத்தகத்திலிருந்து அலை இயக்கம் என்ற தலைப்பிலே சிந்திக்கலாம். ஒரு வானொலி நிலையத்தில் ஒரு பாடலை பதிவு செய்து நமக்கு அனுப்புகிறார்கள் என்று சொன்னால், அந்த அலையில் அந்த பாடல் நாம் பார்க்க முடிகிறதா என்று சொன்னால் இல்லை. அந்த அலை வந்து அந்த கருவியிலே மோதும் போது, அங்கே அந்த பிரதிபலிப்பு வரும்போது, அங்கே பதிவு செய்த அத்தனையும் வெளிப்படுவதை நாம் காணலாம். அவ்வாறு ஒவ்வொரு அலையும் தன்னுள் அனைத்தையும் கொண்டு சேர்க்கிறது என்பதை குரு அவர்கள் விளக்குகிறார்கள். அது மட்டுமா என்று பார்த்தால், மோதுதல், பிரதிபலித்தல், சிதறுதல், ஊடுருவல், இரண்டிடையே ஊடாடுதல் என்று 5 தத்துவங்களை கொண்டு இந்த அலை இயக்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அலையியக்க தத்துவம் என்று சொன்னால், அந்த அலைக்கு உண்மை நிலைகள் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளும் வகையிலே இருக்கக்கூடியது தான் தத்துவம் என்றால் உண்மைகள். அந்த உண்மைகளை நாம் புரிந்து கொள்ளலாம். முதலிலே குரு அவர்கள் தவ நிறைவில் இந்த வாழ்த்துதலை நீங்கள் அனுப்புங்கள் என்று கூறுகிறார். தவ நிறைவில் ஒருவரை வாழ்த்துவதற்கு நாம் முயற்சிக்கும் போது, நம்முடைய ஜீவகாந்தத்தில் இருந்து வான்காந்தத்திற்கு நம்முடைய ஒலி அலையை அனுப்புகிறோம். அந்த வாழ்த்துதல் அலை நிலையில் கலந்து வான்காந்த களத்திலே மிதந்து யாருக்கு நாம் அனுப்புகிறோமோ அவர்களுக்கு சென்று மோதுகிறது. அவ்வாறு மோதி அங்கே அந்த கருமையத்தை அங்கே இருக்கக்கூடிய ஜீவகாந்த தொகுப்பில் பிரதிபலிப்பை ஏற்படுத்துகிறது. அந்த பிரதிபலிப்பு வாழ்க வளமுடன் என்ற அந்த வாழ்த்துதலை பிரதிபலிக்கிறது. அது மட்டுமா என்று பார்த்தால், சிதறுகிறது. மோதிய வேகத்தில் நாம் அனுப்பியது ஒரு வாழ்க வளமுடன் தான். அது சிதறும் போது அளவு கடந்த வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துதலாக மாறி பிறரையும் வளம் பெறச் செய்கிறது. அதோடு மட்டுமல்ல, நாம் அனுப்பிய அந்த வாழ்த்து அவரையும் ஊடுருவி சென்று இன்னும் பலருக்கும் பயனுள்ளதாக அது மாறும். இதை ஊடுருவல் என்று கூறுகிறார். மோதிய வேகத்தில் திரும்ப வருகிறது. ஒரு பந்தை சுவற்றில் அடிக்கிறோம், திரும்ப எவ்வாறு நமக்கு திரும்பி வருகிறதோ அதே போல் நாம் அனுப்பிய வாழ்த்துதல் அவரை குளுமை செய்து அவரை நலம் செய்துவிட்டு அங்கிருந்து அனுப்பிய நபருக்கே திரும்ப வந்து மோதுதல், பிரதிபலித்தல், சிதறுதல், ஊடுருவல், இரண்டிடையே ஊடாடுதல் என்ற 5 அலையியக்க தத்துவமாக மீண்டும் செயல்படுவதையும், திரும்பவும் இரண்டிடையே ஊடாடுதல் என்பதாக அனுப்பிய நபருக்கே திரும்பவும் செல்வதாக இருக்கிறது. இவ்வாறு அவரையும் நலம் பெறச் செய்து அனுப்பிய நம்மையும் நலம் பெறச் செய்து இந்த வாழ்த்துதல் செயலாக்கம் செய்வதை இந்த அலையியக்க தத்துவத்தின் மூலம் நாம் உணரலாம். ஆக நாம் அனுப்பும் அந்த வாழ்த்துதல், நம் அனுப்பும் அந்த எண்ண அலைகள் தனக்கோ பிறருக்கோ, தற்காலத்திலோ பிற்காலத்திலோ, உடலுக்கோ உடல் உணர்வுக்கோ துன்பம் தராத நலம் பயப்பதாக நாம் மாற்றிக்கொண்டு இந்த வாழ்த்துதலை அலையியக்கம் மூலம் நாம் பரப்பிக்கொண்டே இருக்க வேண்டும் எப்போதும் என்று கூறும் குருவினுடைய இச்சிந்தனையை நாம் இன்றைக்கு சிந்திக்கலாம். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன்.